தமிழகத்தில் ஏற்கனவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வரும் நிலையில் தொடர்ந்து கனமழையும் நமக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பாகவும் ஒரு சில மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக நமக்கு உறுதியாக தீவிரமடையும். ஒரு பக்கம் நமக்கு சில மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரித்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலையும் சற்றே அதிகரிப்பதற்கான வாய்ப்பாகவும் இருக்கு. அதனால தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் அடைமழை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினங்களிலும் அடுத்து வரப்போகிற நாட்களிலும் மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை 5 முதல் 6 மாவட்டங்கள் வரைக்கும் நிச்சயமாக தென் மாவட்டங்கள்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆகவே தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று முதல் நமக்கு மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஆனா பெரும்பாலும் 90% மழை குறைவு, 10% மட்டும் சில மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். எதனால இந்த ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் காத்திருக்கு அப்படின்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவே தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கிறோம். அதனால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே பரவலாக தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி இந்த 2 பகுதிகளில் தான் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இன்று முதல் எதிர்பார்க்க முடியும். பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில நேரங்கள், குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக பதிவாகும். அடைமழை உறுதி எங்கெல்லாம் நமக்கு கனமழை மிக உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குரும்பூர், அதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி சாத்தான்குளம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது உறுதியாக நமக்கு தீவிரமடையும். அதிகாலை நேரங்கள், காலை நேரங்களிலும் பரவலான மழை வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மாலை அல்லது இரவு நேரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆங்காங்கே பகுதியான ஒரு மழை பொழிவாகவே எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில சமயங்களில் மிதமான மழை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிவாகக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். மார்த்தாண்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் சில இடங்களில் கணிசமாக லேசான மழை அல்லது மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும். குறிப்பாக குற்றாலம், செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புளியங்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம கடலோர பகுதிகளில் ராமேஸ்வரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை உறுதியாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. அடுத்ததா விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள், குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். விருதுநகரில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவாக பதிவாகும். அதனால வங்கக்கடல் பகுதிகள் மேல, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களுக்கு மார்ச் 11ஆம் தேதி இன்று முதலாக அடுத்து வரக்கூடிய நமக்கு மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் விட்டு அவ்வப்போது லேசான மழை, சாரல் மழை கூட எதிர்பார்க்கலாம். ஆனா நம்ம வட தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிதளவுல மழையினுடைய தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக உள் மாவட்டங்கள், அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் பெரிதளவில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா நமக்கு உள் மாவட்டங்களில் குறிப்பாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்து வருகிற நாட்களிலும் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கக்கூடும். உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை,
கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கணிசமாக நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்பாக இருக்குமே தவிர மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ வட தமிழக உள் மாவட்டத்தில் எப்பொழுது மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை நமக்கு தொடங்கிய பிறகுதான் உள் மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை, மிதமான மழை இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதனால தென்மேற்கு பருவமழை தொடங்குகிற வரைக்கும் நமக்கு உள் மாவட்டங்களில் பெரிதளவில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக லேசான மழை, மிதமான மழை அப்படிங்கிறது வந்து பதிவாகும். அதுக்கப்புறம் வட தமிழக உள் மாவட்டங்கள் குறிப்பாக நம்ம சொல்ல போதில் வேலூர் மாவட்டத்திலிருந்து சேலம் மாவட்டங்கள் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்கும். ஏற்கனவே இங்கே 40°C அப்படிங்கிறது வந்து சாதாரணமாகவே இந்த மார்ச் மாதத்தில் பதிவாக வாய்ப்பாக இருக்குது. மார்ச் 20லிருந்து அதற்கு மேற்பட்ட நாட்களில் 40°C அப்படிங்கிறது மிக சாதாரணமாக வெப்பநிலை பகல் நேரங்களில் பதிவாகும். அடுத்து வரப்போகிற ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இயல்பிலிருந்து கூடுதலான ஒரு வெப்பநிலை இயல்பாக பதிவாக வேண்டிய ஒரு வெப்பநிலையிலிருந்து 3 முதல் 4°C வரைக்கும் கூடுதலாக நமக்கு வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இங்கே வந்து சூறை காற்றுடன் கூடிய கனமழை வருமா அப்படின்னு சில பேர் வந்து காமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. தற்போதைய நிலவரப்படி கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடையாது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை இந்த நேரங்களில் நமக்கு நம் பனிப்பொழிவு ஒரு லேசான பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். கடலோர மாவட்டங்களில் டெல்டா பகுதிகளில் ஒரு லேசான பனிப்பொழிவு மட்டும் எதிர்பாருங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் லேசான மழை பொழிவு அல்லது ஒரு மிதமான மழை பொழிவாவது குறைஞ்சபட்சம் பதிவாகுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஆனால் நமக்கு தென் மாவட்டங்களில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பாக இருக்குமே தவிர டெல்டாவிலோ அல்லது கடலோர பகுதிகளிலோ பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகமாகவும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் வரை ஒரு 48 மணி நேரம் அடுத்த 2 நாட்களுக்கு மட்டும் அந்த லேசான பனிமூட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 37°C பதிவாகியிருக்கு. இதுதான் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு நம்ம ஈரோடு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் நிறைய மாவட்டங்களில் 36-37°C வரைக்கும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலம் மாவட்டங்களில், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை பல இடங்களிலும் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை நிச்சயம் தீவிரமடையும் நண்பர்களே. ஆகவே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க.